தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். துரைக்கண்ணர் சார், வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. வணக்கம். இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் இணைப்பிற்கு பிறகு இப்போது தாவேகாவில் ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டது போல அடுத்தடுத்து போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து நடைபெற தொடங்கி இருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் அங்கு போயிருப்பதால் அது தாவேகாவிற்கு ஒரு புதிய வழிகாட்டுதலை அந்த தலைவர்கள் ஏற்படுத்துவார்களா? நீங்கள் அந்த தாவேகாவின் இப்போதைய அந்த பயணம், சேலத்தில் அவர் ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை புதுச்சேரியில் அவர் பேசப் போகிறார். மீண்டும் அது கரூருக்கு பிறகு அதே மாதிரி பேருந்தில் சென்று மக்களை சந்திக்கப் போகிறார். இது போன்ற திடீர் இந்த ஒரு மாற்றங்களுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக விஜய் அறிவித்த அந்த முதல் நாள் முதலே ஒருவித பரபரப்பு, அதுதான் பேசுபொருளாக கடந்த ஒரு ஆண்டுகளாகவே இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு நடிகர்கள் ஒரு நடிகர் சொல்றேன், அதான் மிக பிரபலமான நடிகர். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நடிகர்களிலேயே இளைய சமுதாயத்தினருடைய ஒரு ஈர்ப்பை பெற்றவர், அவர்களுடைய பெரும்பான்மையான ரசிகர்களுடைய ஆதரவை பெற்றவர். தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறார் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி தான் அந்த கூட்டத்தை கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க. அவருடைய அந்த முதல் விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், அதை தொடர்ந்து அந்த பிரச்சார பயணம் ஆகட்டும், அதுல எல்லாம் அந்த ஜனத்திரல்கள் பார்க்கிற போது 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை விஜய் கொண்டு வருவார் அப்படிங்கிற கருத்தாக்கம் உருவானது. நான் கூட தொடக்க காலத்துல ஒரு 5% ஒரு 7% வாக்குகள் வரும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்தடுத்து வருகிற கருத்து கணிப்புகள், ஊடகங்கள்ல வர தகவல்கள், செய்திகள் வருகிற பொழுது அது அதனுடைய வீச்சும் தாக்கமும் அதனுடைய வளர்ச்சியும் அதிகரித்து வருவது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்த உடனே ஒரு அரசியல் முகம், பிரபலமான அரசியல் முகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதலே 53 ஆண்டுகளாக அந்த கட்சியில் பயணித்தவர். கிட்டத்தட்ட ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 3 முறை அமைச்சராக இருந்தவர். அந்த கொங்கு வட்டாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக துணையாக இருந்தவர். அந்த கொங்கு மண்டலம் தாண்டி தமிழகம் முழுமைக்குமே ஒரு அறிமுகமான அதிமுக தலைவர்களில் அவரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த இருவரும் ஆளுமை மிக்க தலைவர்களுடைய பேர் அன்பையும் பெரும் மதிப்பையும் பெற்றவர். மிக அணுக்கமாக அந்த இருவரும் தலைவர்களோடு பயணித்தவர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சோ அந்த அடிப்படையில ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு ரசிகர் கூட்டமாக தாவேகா இருக்கிறது என்கிற விமர்சனம் வந்த சூழலில் இவர் இணைந்தது என்பது அந்த தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம் என்று அந்த பகுதியில் அவரோடு தாவேகா விஜயோடு பயணிக்கிற நிர்வாகிகளிலிருந்து கடைசியில் இருக்கிற அந்த தொண்டர்கள் வரைக்குமே ஒரு உற்சாகத்தோடு இருந்தார்கள்ங்கிறத நாம திரு செங்கோட்டையனுக்கு கோவையில் அளிக்கப்பட்ட வரவேற்பு, கோபிசெட்டிப்பாளையத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்பு, ஒவ்வொரு நாளும் பல இளைஞர்கள், புதியவர்கள் அவரை சந்தித்து தாவேகாவில் இணைகிற அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கிற பொழுது ஆகா, இது ஒரு பெரிய அளவுல 2026 தேர்தலில் தாக்கத்தை உருவாக்கி விடுவோம் அப்படிங்கிற அந்த பொதுவெளி சந்தேகம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக திரு நாஞ்சில் சம்பத் இவர் ஒரு பெரிய அளவுல அரசியல் தலைவர் என்று நாம இவரை கருதிவிட முடியாது. ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த பிரச்சாரகர். இவருடைய அந்த பேச்சு என்பது இளைய சமுதாயத்தை பெருமளவு ஈர்க்கும். புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறவர்களுக்கு பழைய வரலாறை சொல்லி தாவேகாவினுடைய எதிர்காலத்தை இவர் பேசுகிற பொழுது அது ஒரு பெரிய பலம் என்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க தொடக்க காலத்துல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அவர் பயணித்த அந்த அரசியல் கட்சிகளில்
அவருடைய பிரச்சாரம் என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவர் அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பொழுது மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவரை பெருமளவு வரவேற்று அவருக்கு உடனே கொள்கை பரப்பு துறை செயலாளர் என்கிற பொறுப்பை கொடுத்ததோடு இல்லாம அவர் பிரச்சார பயணத்துக்கு ஒரு இனோவா காரு, அவருக்கு ஒரு கணிசமான செலவு தொகைகள் இதையெல்லாம் கொடுத்து பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆக அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு மிக்க பேச்சாளரும் தாவேகாவுக்கு கிடைத்திருக்கிறார் என்பது இன்னும் பிளஸ் பாயிண்டா தான் நம்ம பார்க்கலாம்.